ஒரு பையன் ஒரு டெரர் வேணாமா தம்மி பிசு பேசுறாரு. நம்மளை பத்தி நான் சரியா தெரியாது. செய்யமாதவனா சந்தராசா. நீங்க அந்த பாவாடை கட்டிட்டு வரும்போதே தெரியும் உங்களுக்கு உங்களை பத்தி எப்படின்னு. ஏன் பாவாடை கட்டிக்க தெரியுமா? டவுசர் போட்டு வந்தா காட்டுக்குள்ள நிறைய குச்சி உள்பட்டு முளைச்சு இருக்குமாமா. ஓவர நிறைய டவுசர் கிழிச்சு விட்டுது. பாவாடைனா அப்ப தூக்கிக்கலாம். தங்கச்சி மட்டும் பாவாடை அப்படியே வீசிக்கலாம். கொசு கொசு கடிக்காது. அதுக்கிட்ட வேற தப்பா தெரியாதீங்க. எத்தனை பெரிய ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு வந்திருக்கிற நாளை பிடிச்சி பார்க்கணும். பிடிக்கலாமா? பிடிச்சி பார்த்தாதான் விஷயம் என்னன்னு தெரியும். சரக்கு நல்ல சரக்கா இல்ல கள்ள சரக்கா இல்ல 420யா குடிப்போமா? அவரை பிடிச்சி வெளியே வெளியிட்டுருவா. உங்களுக்கு பெருமை தரோம் இல்லையா? அதனால எப்படி பார்த்தா எம்மம்மா எஜமம்மா 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 தன்னந்தனி தன்னுக்குள்ளே சுத்தி வர்ற சமையாரே தன்னந்தனி தன்னுக்குள்ளே சுத்தி வர்ற சமையாரே தன்னந்தனி தன்னுக்குள்ளே சுத்தி வர்ற சமையாரே மனமே கொண்டவனே இங்கு வந்த சாமியார் இந்த சாமியார் இந்த சாமி சாமி காக்கு ஜெய் ருத்ரா பப்பட தீபட புத்ரா. நான் கூறிய வசனத்தை பிழை கூறியவன் எவன்? என் இடத்துக்குள் இப்படி நெடுமாடு மாதிரி வளர்ந்தவர் யார்? அறிந்தது அறியாதது, புரிந்தது புரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தையும் அறிந்தவன் நான். அது பற்றி ஒரு அறிவை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும். பிடிச்சது பிடிக்காதது, தட்டுப்படுறது தட்டுப்படாதது அடுத்த கொடுத்து உருவிடவன் நான். உமக்கு என்ன தெரியும்? மரியாதை மேடை நாகரிகம் முக்கியமாக தேவை. சபை நாகரிகம் வந்தாரை வரவேற்பதை தமிழரின் பண்பாடு. வந்தவர் யார் என்று தெரியாமல் வீட்டுக்கிற கரவணி பிள்ளைகளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார்ந்து சோறு வர முடியாது. அபச்சாரம் செய்தாலும் கூட என்ன பண்ண வேண்டும்? உபச்சாரம் செய்ய வேண்டும். அதுவே தமிழ்நாட்டு பண்பாடு. நீ என்ன பண்ணணும்? வந்தோடனே வாங்குங்க, வணக்கங்க, உட்காருங்க அப்படிலாம் சொல்லணுமே. சொல்லலையே. அது பெரியவரை பார்த்து உங்களை நான் சொல்லணும். யாராவது வீட்டுக்கு பெரியவங்க வந்தா சொல்லணும். சரி, நீங்க யாரும் உங்க சொல்றதுக்கு
பெரியவர் சிறியவர் என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களை பார்த்தாலே தெரியுதுங்க. எப்படி பார்த்தா எப்படி தெரியும்? தவக்கல ஓடுது. முகத்துல தவக்கல ஓடுதா? கலைகள் ஓடிட்டு தவம் செய்யற கை. பிள்ளையோட தரத்தை பேச விட்டு பார்க்கணும். ஆமா. பேசினா தானே யார் யார் இடத்துல என்னென்ன விவரம் உண்டு வெளியே தெரியும். யாரோ நார்மலா இன்னைக்கு வர பிடிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு வசனம் கிடைச்சே. யார் சொன்னா? என்ன பிடிச்சு பார்க்க போறீங்க? வேற எதுவும் கேட்கறேங்கல்ல. உங்களை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதனால நீங்க சொல்லுங்க. எனக்கு தொடாதீங்க. என்ன தொட்டா பிடிக்காது. அப்பப்ப அமிக்கிட்டு போங்க. தம்பி என்ன தம்பின்ட்டு என்ன உங்க அப்பா எங்க கொண்டு கொண்டாட போச்சு. ஏன் கோவப்படுறீங்க? ஏன் பேசுறீங்க? தம்பி நான் சொன்னதுக்கு 1000 காரணம் இருக்கு. அப்படியா? பேசி பாக்குறேன், முடிச்சு பாக்குறேன். எப்படி பேசல பிடிக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் உடைய தம்பின்னு. தம்பிக்கு சிறப்பா அண்ணனுக்கு சிறப்பாயா சொல்லியா? செய்யறது சிறப்பு. சரித்திரத்துக்கு இடம் பெற்றவனியா? தம்பியா அண்ணனா? ரெண்டு பேருமே. நான் தம்பி தான் சொல்றேன். நான் அண்ணன் தான். காரணம் சொல்ல முடியுமா? இருக்குல்ல, சொல்லு. அண்ணனுக்கு தான் பெருசு மனசு. தம்பி அண்ணன் சின்ன குழந்தை. பிடிச்சு பார்க்கணும்னு ஒரு சபையில் நீங்க சொல்ற அப்படின்னா அதற்கான தகுதியான காரணத்தை சொல்றது யாருடைய கடமை? அப்ப நீங்க தகுதியா பேச வந்திருக்கீங்க. ஒரு இடத்துல பேசுறேன். என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியுமா? 18 புராணங்கள், 50 காப்பியங்கள், 10 பாட்டு, 8 தொகை, கீழ்கணக்கு, மேல் கணக்கு எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுல உள்ள விஷயத்தை சொல்ல என்னால முடியும்? உங்களுக்கு சொல்லத்தான் முடியும். நான் நினைச்சா அப்படி மேலே கதிகாங்க போயிடுறேன். ஏதோ பாவம் விட்டா ரொம்ப பத்திரியா. யாரை பார்த்து பாவப்பட தேவையில்லை. ஆடு நான் எதுன்னு ஓனாய் வருத்தப்படமா? இங்க வரல வருத்தப்படாது. ஒரு மாதிரி சுடப்பு முடிச்சு விடுவேன். நான் பட்டு கடிச்சு விடுவேன். இல்லையா ஆளு குட்டியா பார்த்தியா? சேடு பண்ணி கடிச்சு பார்த்துட்டேன். கோபப்படாது. ஏன் கோபப்படுறியா? என்ன மோசம் பேசுறேன்? நான் பேசுறேன் காரணம் சொல்ல முடியும். நான் பேசுறேன். நீ ஏன் பேசுற? உனக்கு என்ன காரணம் முடியும்? யாரையா சொன்னா? அப்ப சொல்றீங்க. உங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாருக்கு நீ பிறந்த? எங்க அப்பனுக்கு. அப்ப உங்க ஆத்தால பிறக்கலையா? அதுதான் வந்துச்சு. அப்ப உங்க ஆத்தால பிறந்த சொல்ல வேண்டியதானே? 2 பேருமே பார்த்தாங்க. ஓ ஜராசந்தன் எப்படி ஒரு தாய்க்கு 2 தாய்களுக்கு மகனாக பாதி பாதியா பிறந்தாலும் விட்டு பிச்சை எடுத்தாங்க. நீ தானே 2 பேரும் பிறந்தன. அப்பனே ஆத்தால பெத்தாங்க. ஓ உங்க அப்பா 5 மாசம், உங்க அம்மா 5 மாசம் பெத்து ஒட்ட வச்சாங்களா? அப்புறம் எப்படி நீ சேர்த்து பிறந்த சொல்ற? எங்க அப்பா வேலை பார்த்திருக்கேன். ஓ 100 நாள் வேலைக்கு போனாரா? ஆமா கம்மா வீட்டுல வயிறு. அப்புறம் என்ன வேலை பார்த்து நீ தானே சொல்ற? விஷயத்துக்கு என்ன தெளிவாக உங்களுக்கு புரியாம சொல்லுங்க. சொல்லு. இப்ப ஒரு பேர்ல போய் ஒவ்வொரு வாரா டெய்லி போய் போடுறோம். சரி. அவங்க மொத்தமா ஒரு அமௌண்ட் சேர்ந்தபடி ஒரு கட்டாதி மொத்தமா வருவாரா? அது மாதிரி எங்க அப்பா சொல்றாங்க. சாப்பி போட்டிருக்கேன். சரி. எங்க ஆத்தா மொத்தமா கொடுத்துருக்கோம். என்ன பிள்ளையா? நல்ல ஒரு காரணமா தான் இருக்கு. என்ன காரணம்? நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு காசா போட்டாத்த அது மொத்தமா செய்யறோம். ஆனா ஒன்னே ஒண்ணுதானே உள்ளே போகுது. லட்சம் கூடி போகணும்னு ஆசைப்பட்டாலும் எத்தனை உள்ள போகும்? எங்க இப்ப 10 ரூபா தாள் இருக்கு. அது எத்தனை ஒண்ணு சொல்ற? 10 ரூபா. ஒரே ஒரு தாள் 10 ரூபாய் இருக்கு. எனக்கு சில சொல்ல காட்ட முடியுமா? முடியாது. அப்படி சொல்ல வரீங்க. எனக்கு இதுவே ஒரு பெரிய சந்தேகம். என்ன ஒரு பொருள் உண்டியல் காசை போடுறோம். எதுக்குள்ள போடுறோம்? உண்டியல் போட்டது உள்ள இருந்து காசு வருது. இந்த கட்டை இருக்கு. இந்த உண்டியை வச்சாதான் இங்க நான் இருப்பேன். இப்போ உங்க அம்மா எங்க இருந்து நீங்க வந்தீங்க? அப்போ உங்க அம்மா வயிற்று கிழிச்சு உன்னை யார் உள்ள வச்சா? கிழிச்சு வைக்கல. அப்புறம் எப்படி உள்ள போன? நோட்ஸ் வச்சிருக்காங்க. என்ன நோச்சாரு? எலி நோச்சாங்க. எலி நோச்சா எப்படி நீ உள்ள போன? அதான் போனேன். எப்படி போன உள்ள? அந்த எலி போய் வாயில வச்சத கட்டி கொடுத்து. அது மாதிரி உங்க அப்பா வாய் வழியா உன்னை திருச்சுதானா? அந்த வயித்தை புடுங்க. வயித்தை புடுங்க எப்படி நீ உள்ள போவ? அம்மா நீ பாருங்க சாமி. எனக்கு சொல்லணும். எனக்கு கோவம் வந்து அப்பா நீ பிறந்து சொன்ன. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய் வேற வேற. 10 மாசம் யார் சொன்னதா உன்னை? எங்க ஆத்தா சொல்லுச்சு. உங்க அப்பா தான் நீ பிறந்த. அவன் சொல்ல வச்சிருக்கேன். அப்ப உங்க அப்பா நீ பிறக்கல. எங்கோ சுத்தமா அங்கே வரீங்க. விளைக்கி சொல்லு. என்ன பண்ணாரு? ரூம் போட சொல்லிட்டாரு. என்ன பேசுறீங்க? விஷயத்தை சொல்றதுக்கே ரூம் போடுற நீ. ஏதோ பாடம் போட முடியாது. எனக்கு தேவை அர்த்தம். கல்யாணம் பண்ணாரா? ஆமா. யார் பண்ணா? எங்க அப்பா. யார பண்ணாரு? எங்க அம்மாவை. உங்க அம்மாவை பண்ணாரா? ஊராடு கொண்டு பண்ணாரு. பொறுமையா இருங்க. அதுக்கு என்ன சாட்சி? கழுத்துல தாலி சாட்சி. என்ன கட்டாரு? கழுத்துல கட்டாரு. கழுத்துல கட்டாரு. ஆமா. கழுத்துல என்ன புள்ள வாய் வழியான பிறந்திருக்கணும்? ஏன் வயிற்று போன? கழுத்துல வாய் வழியான நீ பிறந்திருக்கணும். வாயில கிட்டாச்சு. அப்ப நீ வயிற்றுல வந்த. கழுத்துல இருந்தாங்க மட்டும் ப்ராப். இப்ப இடுப்புல கட்டினா வயிற்றுல வரலாம். கழுத்துல என்ன வாயில வந்தா ஏன் நீ வயிற்று போன? இடுப்புல கட்டி அண்ணா கவர். அப்ப அண்ணா கட்டி உங்க அப்பா கட்டினாரா? அப்படி கட்டியா. மஞ்ச கவருங்க. சரி தாலியை கட்டிட்டாரு.
என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போய் என்னமோ ஆச்சு கொடுங்க. சரி, பைத்தியம் முடியுமா? பைத்தியம் முடிக்காது. அந்த நிகழ்வுக்கு என்ன பெயர்? அந்த நிகழ்வுக்கு பெயர் முதல் இரவு. முதல் ராத்திரி. ஆமா. அருமையா சொல்றீங்க. இப்படிதான் விஷயத்தை தெளிவா பேசணும். ஒரு ஆண்மகனுக்கு எது தெரியுமா முதல் ராத்திரி? சிவராத்திரி. அதான் ஒவ்வொரு ஆண்மகனுக்கு முதல் ராத்திரி. நமக்கு என்ன முதல் ராத்திரி? அப்ப அதனே முதல் ராத்திரி. அப்ப சிவராத்திரி உங்க அப்பா பண்ணானா? சிவராத்திரிக்கு அவர் தூங்கி இருப்பாரு. சிவராத்திரி முடிச்சு தானே இருக்கணும். சிவராத்திரிக்கு அவர் குலதெய்வ கோயில். அப்ப எது முதல் ராத்திரி? சிவராத்திரி தானே. சிவராத்திரி அன்னைக்கு கல்யாணம் சிவராத்திரி. அப்ப அது சிவராத்திரி இல்ல. இப்ப ஆவணி மாசம் சிவராத்திரி வருமா? வராதுங்க. ஆனா முகூர்த்தம் வரும். அன்னைக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பசங்க செய்யறாங்க. சரி. அப்ப அவனுக்கு அதான் முதல். நான் கேட்க வரல. அது முதல் ராத்திரி இருக்கலாம். ஒவ்வொரு ஆண்மகனுக்கு முதல் ராத்திரி அது சிவராத்திரி. பெண்ணுக்கு நவராத்திரி. ஒத்துக்கிறீங்களா? நவராத்திரி 9 இல்ல. அதுதான் பெண்ணுக்கு 9 ராத்திரி. உங்க அப்பா ஆம்பளை பொம்பளையா? யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா ஆம்பளை. அப்ப எது முதல் ராத்திரி? சிவராத்திரி. அப்ப முதல் ராத்திரில பண்ணல. ரெண்டாவது ராத்திரில உங்க அப்பா பண்ணாரு. முதல் ராத்திரில பண்ணலையா? நீங்க வேற ஒண்ணு பண்ணா நீங்க எப்படி பேசுறீங்க? அப்ப ரெண்டாவது ராத்திரி உங்க அப்பா பண்ணாருனா முதல் ராத்திரில உங்க அம்மா யார் பண்ணா? ரூம் போட்டு ஆள் போட்டு யோசிக்கிறேன். நீ தானே சொல்லணும். போயா நீ குடும்பத்தை குண்டில வந்துங்க. நான் தெளிவா தான் கேக்குறேன். ஆணுக்கு ராத்திரி முதல் ராத்திரி சிவராத்திரி, ஒவ்வொரு பெண்ணுக்கு நவராத்திரி. அப்ப அந்த முதல் ராத்திரி சிவராத்திரி. என்ன அப்படியா பேசுற? என்ன இவள கேக்குறல? நீ யாரு சொல்ற? நான் எங்க அப்பாவுக்கு பிறக்கலை. தொடங்கி தோன்றியவன். தொடங்கல? தோன்றேன். நீ தொடங்கல இருந்து வந்த. நான் இடையில இருந்து வந்தேன். இடையிலையா? ஒன்று விளங்கவில்லையே. அத கவனிக்கல. அத கேட்கலையா? இப்ப எங்க அப்பாவுக்கு நீ பிறந்த நான் ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றீங்க? இப்ப உங்க அம்மா நல்ல மாதிரி. என்ன மாதிரி? என்ன மாதிரி? நிலம். எங்க அம்மா என்ன மாதிரியா? நிலத்தை விதை போட்டது யாரு? நிலத்தை விதை போட்டது விதை போட்டது யாரு? எங்க அப்பா. சொல்றதை கேளு. அதுக்கப்புறம் நான் ஒரு பயிர் உற்பத்தி தண்ணி மாத்தலாம் இல்லையா? அதை யார் பண்ணா? உங்கப்பா. அந்த நிலத்தை நீ மறந்துருக்க. புரியுதா? அப்ப எங்க அப்பா வெறுவுலதான் உழுதுருக்கா, உங்க அப்பா விதை போட்டு உழுதுருக்கா. அப்படி சொல்லு. இப்பதான் சண்டை வந்துச்சு. உங்க அப்பா விதை போடுறதா முளைக்க முடியல. சரி. உங்க அப்பா போடுறதா முளைக்கல. சில விதை முளைச்ச முடியல கறி போது என் ஒப்பனை யாரும் காய அடிப்பாங்க. முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும். வினை வைத்து வினை இருக்க வேண்டும். வினை வச்சது என்ன இருக்கு? அதுதான் ஊழ் வினை பெயர் உருத்து வந்து ஊட்டும். ஒப்பனுக்கு செய்ய தெரியல. எங்க அப்பா இங்க வரல. மேலோட்டத்தில் இருந்து செய்வாரு. எனக்கு இது சந்தேகம். என்ன? உங்க அப்பா யாரு? தேவவாசி. தேவலா எங்க இருக்கு? மேல இருக்கு. எங்க அம்மா யாரு? அது பூலவாசி. எங்க இருக்கு? இங்க கீழ இருக்கு. எங்க அம்மா இருக்கிறேன். எங்க அம்மா வந்து உங்க அப்பா செய்யறாங்களே. கீழ இருக்கிற எங்க அம்மா வந்து மேல இருக்கிற உங்க அப்பா அங்க இருந்து சரியா செய்யறாருன்னா உங்க அப்பா எத்த தண்ணி இருக்கிறேன். அட்டமலை உடஞ்சு போயிரு. என்னடா சொல்ற நீ முதல்ல? என்ன அங்க அருள்கரம் மனசு எவ்வளவு பெருசு. நினைச்ச நீ உயரமா இருக்கிறது நினைச்சேன். நீ ஏதோ பல வேலை பாக்குறாங்க. அம்மா பரியாட்டாங்க வந்துங்க. அதுதான் மிரட்டுறா. ரொம்ப கோபப்படுறீங்க நீங்க. தம்பி யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. நான் எடுத்து கோபதாரி. எத்தனை பேர் காவல் பாக்குறீங்க? 2 பேர். ஒரு 2 பேரை உள்ள அனுப்பி வச்சுட்டு 6 பேர் வர்றாங்கன்னு பாக்குறீங்க. அவரை வெளியே வச்சுட்டு நான் அப்புறம் தண்ணி விட்டு காத்து போட்டுட்டேன். ஏன் அவர் வச்சு இல்லங்க, அப்ப 2 பேரும் உள்ள அனுப்பி வச்சிருக்கீங்க. உள்ள அனுப்பி திணை காவல் காக்குறாங்க. அவங்கள யாரும் தொந்தரவு செய்வாங்க. நான் வெளியே 2 காவல் காக்குறேன். உள்ள நீ அனுப்பி வச்சல 2 பேரு. அவ யாரு? ஆம்பளை மொபைல்ல 2 பேரும் பெண்ணு. அந்த வேலையமா பாக்குறீங்கப்பா? நான் புரோக்கர் வாரு. கோபப்படாதீங்க. நான் ஏன் உங்கள்ட்ட ஆரம்பத்துல இப்படி கேட்டேன்னா உங்களுக்கு தெளிவா நான் புரிய வைக்க நினைச்சேன். என்னங்க? ஒரு முதல் ராத்திரி அருமையா நீ சொன்னீங்க. ஒரு ஆணு பெண்ணு சுக்கிரம் சுரோனிதம். சுக்கிரம் அதிகமாக இருந்தா ஆண் குழந்தை பிறக்கும். சுரோனிதம் பெண் குழந்தை பிறக்கும். இரண்டும் சரிசமா இருக்கும் பட்சத்துல அது திருநங்கை பிறக்கும். அப்ப நான் ஏன் உங்கள்கிட்ட உள்ள போனது யாருன்னா உங்க அப்பாவும் உங்க அம்மா வந்தேன் அப்படிங்க சொன்னீங்க. அப்ப உள்ள வந்து சொல்லக்கூடிய கருத்துப்படி பார்த்தா தாலி கட்டவங்களும் தாலி வாங்கணும் உள்ள இருக்கணும். அப்படி சொல்ல வேண்டியதானே? இப்ப தாலி கட்டது யாரும் உங்க அப்பா. ஒரு முடிச்சு போட்டுவாரு. மிச்சம் 2 முடிச்சு யாரு போடுவா? உங்க அத்தை. அப்ப தாலி கட்டது யாரும் உங்க அப்பா. தாலி வாங்குது உங்க அத்தை. அப்ப முதல் ராத்திரி உங்க அப்பா உங்க அத்தையும் உள்ள இருந்தாங்க. நீ தானே சொன்ன தாலி கட்டணும் தாலி வாங்க உள்ள இருப்பாங்க. குடும்பத்தை மாத்துற. அப்ப அப்படி இல்ல. ஒரு முடிச்சு அம்மாவுக்கு அப்பா கட்டுவாரு. சாஸ்திர சம்பிரதாயப்படி மிச்சம் நாத்திரம் போடுவாங்க. அந்த நாத்திரம் யாரு? அந்த நாத்திரம் போட்டு ஏத்துனா உங்க அப்பாவோட தங்கச்சி அக்காவும். அது வந்து அப்ப உங்க அப்பாவும் உங்க அப்பாவோட அக்காவும் உள்ள இருந்தாங்க. அவங்க உள்ள இருந்தாங்க. நான் வேலை புடிச்சு உட்காந்து. நான் தெளிவா தான் கேக்குறேன். ஐயோ எவ்வளோ இருந்து செஞ்சுட்டா இல்லையா? அப்ப நீ ஒத்துக்கிறீங்க நீ எங்க அப்பா வந்து பார்த்தேன். உங்க அப்பா ஒப்படைச்சு காயத்துல போட்டுக்க. உங்க அப்பா இல்ல. உங்க அப்பா கடவுள் நீங்க. ஆமா. நீங்க கடவுளோட மகன். சிருஷ்டிகர்த்தா. என்ன கத்தா? கத்தா. அவன் கத்தா கத்தா. சிருஷ்டிகர்த்தா. உங்க அப்பா உன்னோட பேர் என்ன? பிரம்மன். உங்களோட பேரு? நாரதன். நீங்க நாரதரா? ஆமா. இத நம்பணுமா? நம்பணுமா? 4 தண்ணீர் 12 பிறப்பு 12 ஆண்டுகள் மழையே பெய்யாத நாட்டுல நான் காலத்துக்கு வச்சேன்.
மழை பொழிந்தது. அதனால நாரதன்னு பேர் வச்சாங்க. நான் காலத்துக்கு சும்மா சட சடன்னு போவேன். என்ன பெய்யும்? மழை பெய்தது, அதனால நாரதன்னு பேர் வச்சாங்க. நீங்க நாரதர் இருக்கீங்களா? சத்தியமான நாரதன். சத்தியம் பண்ணி பாப்பா. சத்தியமாக நீங்க நாரதர். நல்ல நாரதன். அப்போ ஆதார் கேடு. ஆதார் கேடு. தேவவாசி எதுக்கு ஆதாரட்டா? ஆதார் இல்ல கிடையாது. நீங்க தேவவாதம் பண்றீங்களா? தேவவாதம் எங்க இருக்கு? மேல. அப்ப மேலவாதம் வந்திருக்கீங்க. பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. நான் தெரியாம கேக்குறேன். சும்மா தெரிஞ்சது. மேலவாதத்துல நீங்க வந்திருக்கீங்களா? உங்க லோகத்திலாவது பஸ் காசு குறைச்சிருக்காங்க. அங்கே பஸ் இல்லையே. பஸ் இல்லையா? ககன மார்க்கமாக ஆகாய மார்க்கமா பறந்து வரணும். பரப்புகளா? 8 வயசு சித்திகளிலே ஒரு சித்தி. சித்தி சித்தி வரமா? அந்த சித்தி இல்லையா? அஷ்டமா சித்திகளை கற்றவன். அப்படியே பறந்து வந்திருக்கீங்க. ஆமா. சித்தம் பறந்து கட்டணும். மனிதர்கள் கண்கள் தெரியக்கூடாது, மிகப்பெரிய பாவம். அபச்சாரம் அபச்சாரம். நான் மனிதன குரங்கா. ஆமா, என்ன குரங்கா சொன்னீங்க? பாடி ராமாயணத்துல யாரு முன்னாடி விழுந்தாலும் அவரோட வீரத்துல பாதி யாருக்கு வந்துடும்? யாருக்கு வரும்? யாருக்கு வரும்? ஜெண்டர் வரும். சரி புரியுதா? அதனாலதான் வாடி பெருமைப்படுத்துறோம். ஏன் ராமாயணத்துல மிக சிறந்த வீரன் யாருங்க? வாலிதாங்க. எல்லாருமே நேரண்டு கொண்டாங்க ராமர். ஆனா வாலியை பற்றி என்ன பண்ணாரு? இந்த குரங்கு இருக்கே, இந்த குரங்கு வாலி என்று அப்படி சொல்லக்கூடிய குரங்கு. இந்த குரங்கு முன்னாடி யாரு இருந்தாலும் பேச்சு தடுமாறுது, பார்த்து பேசணும். தவறா சொல்லாதீங்க. முட்டா குரங்குக்கு அறிவு வேணா கொஞ்சமாச்சும். அப்படி அடி என்கிட்ட பேச உங்களை சொல்ல முடியுமா? வாலிக்கு ஒரு தம்பி இருந்தான், அவன் பேர சுக்ரீவன். என்ன பண்ணிட்டான்? சுக்ரீவன் தன்னை பொண்ணு போட்டு நாட்டு அபகரிக்கப்பட நினைச்சிட்டு என்ன தெரியுமா பண்ணா? தம்பியை அடிச்சு வரட்டிட்டான். யாரு? சுக்ரீவனை. சுக்ரீவனை அடிச்சு வரட்டிட்டான். தம்பி பொண்டாட்டி இருக்கால, அவனையும் அனுப்பி வைக்கணும்ல. இவன் என்ன பண்ணான்? தம்பியை விரட்டி விட்டு தம்பி விரட்டி இவன் வச்சுக்கிட்டான். தம்பி விரட்டி அமைச்சேன். என்ன முட்டா என்ன உன் தம்பி விட நீ வச்சிருக்கியே வெச்சாம சோத்ததான் வைக்கிற. இவ்வளவு நல்லா மனுஷன் எல்லாத்தையும் பாரு நல்லா பேசுற. வாய விடுறாங்க, என்னை பத்தி உலகம் முழுக்க பேசுறாங்க அப்படின்னு வாலியை பற்றி ராமர் சொல்றாரு. கதையில ஏன்னா வாலி என்ன சொல்றேன், இது மாதிரி ஒரு இடத்துல அப்ப என்ன காரணம்? அதனால வாலி சொல்றார், செய்தது சரியோ தவறோ தப்பு பண்ணவே தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அதனால தானங்க வாலி மறைந்திருந்தே ராமர் கொள்றாரு. விஷமாக உண்மையிலங்க. நீங்க பெருமை கூறி வரலையா? அதனால புராணம் வளர்த்து படிச்சவரு. இப்ப நீ சொன்னீங்க உங்க அப்பா பிரம்மா, அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கிறாரு. என்னென்ன படைக்கிறாரு? எல்லாத்தையும் படைக்கிறார். இந்த உலகில் அடுத்து ஜீவராசி படைக்கிறது உங்க அப்பா. 4 வகையோனி, 7 வகை தோட்டம், அண்டசம், உப்பிசம், சிராயிசம், சுவேதசம், பருப்பு ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், எல்லா ரசமும் ரசம் இல்லையா? இத்தனையான உயிரினங்களை படைப்பது என்னுடைய தந்தையின் வேலை. அதனாலதான் சிருஷ்டிக்கத்தான் பேரை வாங்கினாங்க. உங்க அப்பா எல்லாத்தையும் படைக்க முடியல. மொத்தம் எத்தனை ஜீவராசி படைக்கிறார்? 84 லட்சம் ஜீவராசி படைக்கிறார். 84 லட்சம் அப்பா. ஆமாங்க. ஆடை படைக்கிறாரு. எங்கப்பா? மாடு எங்கப்பா? செனப்பண்ணி எங்கப்பா? குரங்கு எங்கப்பா? கழுதை எங்கப்பா? எருமை மாடு எங்கப்பா? கட்ட வண்டி எங்கப்பா? ஓனை எங்கப்பா? அப்படியே நிறைய இருக்கு. உனக்கு அவ்வளவு ரோசம் இருக்குல்ல, பாராட்ட சோத்துல உப்பு கொடுத்துட்டேன் தெரியுமா? மனுஷன் அதெல்லாம் பண்ண மாட்டானே. காட்டானா வினோதம். இந்த அரச மரத்தை படுத்தாரு. எங்கப்பா? தென்னை மரம் எங்கப்பா? கொய்யா மரம் எங்கப்பா? ஆல மரம் எங்கப்பா? வேப்ப மரம் எங்கப்பா? எங்கப்பா? போஸ்ட் மரம். போஸ்ட் மரம் மொத்தம் மொத்தம் படுத்தாரா? சென்ட்ரிங் போவாரா? இதே தேவலோகத்துக்கு வேற பேர் இருக்கு. என்ன பேரு? அதையும் படிச்சுட்டீங்க பாரு. ஏன் தெரியுமா? நீ நிலநாட்டணும். இந்திரனாக எப்ப மேல ஏறி அந்த மீனை அவிழ்த்து விழுத்தணும், அப்பதான் அவனுக்கு இந்திர பதவியை கிடைக்கிற போட்டி வந்துச்சு. அப்ப அதை நட்டு வச்சது யாரு? யாரு? தேவலோகத்துல. எங்கப்பா? உங்க அப்பாவா? ஏங்க பொய் சொன்னாலும் பொறுத்து சொல்லணும். ஏன்னா ஒரு 3 எலி பேசிக்கிச்சான். எப்படி தெரியுமா? முதல் ஒரு 3 எலிக்கு ஒரு போட்டி, யாரு அதிகமா பொய் சொல்றோம். அப்ப ஒரு எலி சொல்லிருக்கு, ஏய் இங்க வரா. ஏய் யாரடா சொல்ற? அதே இல்லங்க. சொல்லுடா. இங்க வரடா வந்து. அங்க பாத்தியா? ஏய் முட்டாப்பட. மேடை நாகரிகம் முதல்ல முக்கியம். இங்க பாருங்க 3 எலி 3 பேருமே கூட பிறந்தவங்க. ஒரு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படியா? அதை தாண்டி போறப்ப அது சபை நாகரிகம் இல்லாத விஷயமா போயிடும். அப்ப எதுவும் பேசுவீங்க? கதையை கவனிக்கிறேன். சட்டு நடத்து. உன் பேர் என்ன? என் பேரை கேட்கறீங்க? இடத்துல நீ தானே நிக்கிற. இடத்த கேட்ட சொல்லணுமா? அதுதான் நீ வந்திருக்க. கிடைக்கிற பொண்ணை வாங்க போறீங்க. உன் பேர் என்ன? நீ கேட்டீல. நான் என்ன சொன்னேன்? என்னோட பேர் என்னன்னு என்ன சொன்னீங்க? நான் தானே சொல்லியிருக்கேன். அது என்னுடைய கடமை. என் இடத்துல நீ நிக்கிற. உன் பேர் என்ன? என் பேரை சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது?
கதையை சாரம் சத்துதான் தம்பி. அதோட தெரியாம கதைக்கு வர முடியாது. அப்ப தம்பி தம்பி இருக்கீங்க. இந்த தம்பிக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு பண்ணணும். நீங்க பண்ணுவீங்களா? இப்ப தம்பி உடையா படுக்க மூத்தது மோல இளையது காலை முன்ன படுக்கிற காதை விட என்ன படிக்கிற கொம்புக்கு தான் வழி மாறியும். ஆமா. ராமாயணத்துல ராமர் இருக்காரு. ராமருக்கு ஒரு தம்பி இருந்தேன். யாரு தெரியுமா? யாரு? பரதன். ராமனை வரங்கட்டி கையை காட்டு அனுப்பிட்டா. ஆமா. ஆனா பரதன் நாட்டானா தம்பி நாட்டு ஆளல இல்ல. ஏன் அண்ணனே ஆளல நான் எப்படி ஆளல அப்படின்னு சொல்லி அண்ணனுடைய செருப்பை வாங்கி அன்னைக்கு அரசாட்சி பண்ணது யாரு? யாருங்க? தம்பி. யாரு சிறப்பு? செருப்பு தான் சிறப்பா? செருப்பு இல்ல, குண்டு போனது யாரு? தம்பி தானே. ஆமா. யாரு? தம்பி தானே சிறப்பு. ஆமா. அதே ராமன் ராவணனுக்கு ஒரு தம்பி இருந்தான், கும்பகர்ணன். அவனுக்கு கும்பகர்ணன் அவனுடைய தம்பி விபீஷணன். சரி. விபீஷணன் ராமனுக்கு சேர்ந்துட்டான். ஆனா கும்பகர்ணன் என்ன பண்றான்? ராமனுக்கு சேரல. விபீஷணன் கூப்பிடுறான், கும்பகர்ணா நீ ராமனுக்கு சேர்ந்துறன்னு. கும்பகர்ணன் போனா எங்க போனாங்க? போகல. செத்தாலே அண்ணனுக்கா சாகிறேன் அப்படின்னு அண்ணனுக்காக உயிரை விட்டது யாரு? யாரு? தம்பி கும்பகர்ணன். தம்பி. இது புறம், இது இதிகாசம். நடைமுறை வரலாறு பேசுவோமே. சேரன் செங்குட்டுவன். செங்குட்டுவன் இருக்காருல்ல. யார் செங்குட்டுவன்? யாரு? உங்க சம்பந்தக்காரவா? யார்? ஜீவி செங்குட்டுவன். எங்க போயிருக்காரு? அவர் இன்னைக்கு தேவட்டப்பன் போயிருக்காரு. ஏய், அவர் அவரையா சொல்லிட்டீங்க? சேர மாமன்னன் செங்குட்டுவன். சேர மாமன்னன். அவர் தம்பி தான் இளங்கோ. இளங்கோவா? ஆமா. என்ன புள்ளா சம்பந்தக்காரா பேர சொல்றீங்க? யார் இளங்கோ? யாரு? இளங்கோ எங்க செங்குட்டுவன் இருக்காரு? இளங்கோ வடியும். சிலப்பதிகாரத்தில் எழுதுறாங்கல்ல, இளங்கோ வடிகள். ஆமா, அவருடைய சேரன் செங்குட்டுவன் தம்பி தான் இளங்கோ வடிகள். அண்ணனுக்காக நாட்டு விட்டு காட்டுக்கு போயிட்ட அவர் இளங்கோ வடிகளாத மாதிரி சிலப்பதிகாரத்தில் எழுதுறாரு. அப்ப இத்தனை என்ன பண்ணாங்க? அண்ணனுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை யாருக்கு இருந்துச்சு? யாருக்கு? தம்பிக்கு தானே. தம்பிக்கு. அப்ப விட்டு கொடுக்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்கணும்? தம்பிக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன் உங்களை தம்பி. அப்ப நான் விட்டு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. விட்டு கொடுப்பவர்கள் அப்ப நீங்க அண்ணன் தானே. அண்ணன் தானே. ஏன்னா பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆளு பணமரத்துக்கு பாதி இருக்கீங்க. நான் ஏதோ புள்ள கட்டிக்க மாதிரி இருக்கேன். ஆமா, ஒரு 5 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க என்ன இப்படிதான் பேசுறேன். நீங்க பெருமை கூட ஆள் இல்லையா? நீங்க அண்ணனாவே இருந்துட்டு போங்க, நான் தம்பியாவே இருந்துட்டு போறேன். பேரு கேட்டேன் என்ன சொல்லலையே. என் பேர் தெரியுமா? உங்க பேர்? என் பேர் தெரியாதா? ஏன்னா ஒப்பந்தம் படைத்தாரு. என் பேர் தெரியாம இருக்குமா? அப்படி பார்த்தா உலகத்துல அனைவரையுமே படைத்தது யாரு? எங்க பாரு, இத்தனை பேர் ஒப்பா படைக்கிறாங்க. ஒப்பனுக்கு டயர்டே ஆகாதாங்க, உடம்பு படைக்காதா? எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எப்படி மாத்திரை போடுறாங்க அவளைக்கு? சிருஷ்டிகத்தை படைப்பு மூர்த்தியில கொடுத்தார் இல்லையா? இப்படியாங்க. ஆனா அவர் நேரத்தோட முருகப்பெருமான் ஓய்வு கொடுத்தார். தலையை கொட்டி சிறை வைத்து விட்டு அவர் படைக்க ஆரம்பிச்சார். ஏன் காரணம்? பெண்ணு வந்த பொருளை முருகன்ட்ட கூறல. ஒப்பனை ஞாபகம். ஒரு ஆண் பெண்ணும் கூடுவதை பற்றின ஒரு குழந்தை பெருமை சொல்ல முடியும். முருகன் சின்ன பிள்ளை அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா தயக்கத்தை பார்த்த முருகப்பெருமான் கொட்டுனார். ஏன்? தன்னை மதிக்காமல் சென்ற ஒரு காரணத்தாலே. சிறுபிள்ளையா இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மதிக்காமல் பிரம்மம் போனதுனால விழுந்தது தலையில கொட்டு. சொல்லிதான் நீங்க எல்லாம் போயிட்டீங்க. ஏங்க நான் இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சரிங்க, பெருமை கூட பண்ணுறீங்க. இருங்க, ஒண்ணு பேர பேர காமிங்க. இந்த கதை அதுதானேங்க. பேர் சொல்றேன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். என் பேரை சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னு ஒரு பேர் வச்சிருக்கேன் உனக்கு. என் பேர் தெரியுமா? முதல் எழுத்து வீர ஆரம்பிக்கலாம், கடைசி எழுத்து இன்னும் முடியும். இப்படி என்ன பேரு? என்ன மின்ன இல்ல சாமி, இதுதான் இருக்கணும். இருக்கணும், தோக்க கூடாது. சாமி, ஏன்னா ஒரு இடத்துல ரத்தமா சொட்டு சொட்டு தெரிக்கணும். இப்போ உங்களுக்கு வேர்வை சொட்டு சொட்டு தெரிக்கிற என்ன காரணம்? இடத்துக்குள்ள நெஞ்ச விழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க. ஏன்னா என்னுடைய கதாபாத்திரம் அது. ஒரு காட்டுக்குள்ள காவக்காக நானே சட்டை கட்ட கொடுத்துருக்கல. ஒரு சாமியார் பொம்பளை பிள்ளை இருக்கு, 4 சட்டோட மூணு மூணு பொம்பளை பிள்ளையில வச்சு காவக்காத்துருக்கீங்க. நினைச்சேன் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. யாரு? சீதை. காக்க நினைச்சேன். எத்தனை பிள்ளைய கவலை பாக்குறேன்? கண்டிப்பா தூக்க போறேன். அது அடுத்த காலம் இந்த பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குல்ல, இன்னைக்கு தூக்குறது தேவலோகத்துக்கு. அதை பத்தி நாம நம்ம எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா? அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, அதுதான் தீய சக்தி. அப்படியா? சக்திக்கு ஆசைப்படுறேன். வீரத்தேவனா தமிழ் மழை சாரண திரைக்கான கவலை பாக்குறேன். தேவலோகம்ல ஓம் பேச்சு தானே. தேவலோகம்ல உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்க. வீரத்தேவனா சாதாரணமானடா, வீரத்தேவனா கொக்கா. நான் வீர நாரதா, நீ பூலோகத்து போவ. அங்கே வேலி மேச்சர் ஓரத்துல வீரத்தேவன் வீரத்தேவன் ஒரு ஈனாவனை நிற்பேன். அவனை போய் நீ சந்தித்து உரையாடுவேன். நம்பிராஜனுக்கு 7 பிள்ளை. 7 பிள்ளைங்க வந்திருக்காங்களா? இங்க வந்தது யாரு? அப்ப ஈனாவன இசை வள்ளுவர்.
இசை விளம்பரம் வச்சிருக்கா தேவையை மாற்றி விடுகிறீர்கள் என் கோபத்துக்கு ஆளா அதுதான் ஒரு கதாபாத்திரமே. ஆமா, ஒரு மனிதனை அழுக வைக்கிறது சுலபமான ஒரு விஷயம். ஆமா, தவறான ஒரு வார்த்தை சொன்னா கூட மனிதன் அழுதுருவேன். ஆமா, ஆனா அதே மனிதனை சிரிக்க வைக்கிறது பெருமொண்டு கஷ்டம். எவ்வளவு ஒரு விஷயம் தெரியுமா? எருப்படாதனாக்கு எங்களுடைய பேசலாமே. ஆமா, அதனாலதான் என்னுடைய கதாபாத்திரம்ன்றது மிக சிறந்த ஒரு கதாபாத்திரம், யாருக்குமே கிடைக்காத கதாபாத்திரம். ஏன்னா மகாபாரதத்தில் கண்ண பரமாத்மா போட்டது இந்த கோமாளி வேஷம். ஆமா, இந்த கோமாளத்தை நீங்க போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அடுத்த கல்ல ஒரு ஆள் இருக்கு, நீல அதை பார்க்க வராது. பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை? இந்த பிள்ளையை தாங்க மாட்டீங்க சொன்னா கேளுங்க. யார பார்த்து சொல்ற? நான் பார்க்காத பொம்பளை பிள்ளை இருக்குதா? அதனால தேவலோகம் தேவலோகம் ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை எல்லா பிள்ளைகிட்ட போயிருக்கேன். போன வருஷத்துக்கு ஒரு சுத்தம் இலக்கியம் நினைச்சேன், ஏதோ வேலை நடக்குது. எல்லா பொம்மையும் போடுங்க. நான் தூக்கம் இல்லாம காலேஜ் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே அலைஞ்சு உடம்பு போனதுக்கு எதையா சொல்லிட்டு இருக்கா? நீ அம்மாட்ட கூட ஊர்வசி பண்ணுவீங்களே, அவன் தேவலோகம் மாத்தல். நான் ஒரு இடம் சொல்லி அங்க போத போங்க. அப்படியா? என்ன சொல்றீங்க? நேர கொட்டாப்படி பெரியாஸ்பத்திரி போங்க. அங்கே போய் இத்தனை பொம்மைட்ட பொண்ணு எது வந்து வச்சிருக்க போகுது. ஆசீர்வாதம் வழங்குவேன். ஏன் சாமி நீங்க செஞ்சா நல்லா நடக்குமா? அதான் அனுப்பி வைக்கல பாக்குறேன். பாத்துக்கலாம். அதுதான் ஆள் நிறைய இருக்கேன். அதான் சொல்ல வரேன், தேவலோக மனிதர்கள் நிறைய பேர் வருவாங்கல்ல. இவ்வளவு வளர்த்தா இருக்கு, எப்படி சாமி பசங்க எல்லாரும் வரீங்க? மண்டை தட்டாதா? வாழ்க பிள்ளாடு. அடுத்த அவள் யாரு இருக்கா? ஏன் ஆளு உங்க ஆளு கண்ணு வைக்கிறியா? என்னத்த கேளு, நான் ரூம் பாயா? ஆசீர்வாதம் வழங்குவதற்காக பண்ணது பண்றீங்க, கொஞ்சம் சிரமம் நாளைக்கு சேர்த்து பண்ணுங்க. ஏன் அப்ப ஓயாம கேட்குது. எத்தனை கடை நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க சாமி தானே, உங்ககிட்ட நான் அணியன் சின்ன பேர் வார்த்தை கேட்கலாமா? கேளுங்க. 6 மாசம் ஆச்சு சாமி. என்ன ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. 6 மாசம் ஆச்சா? என்ன 6 மாசம் ஆச்சு சாமி. நான் கட்டிக்கிட்டு இருந்த பிள்ளை சாமி 6 மாசம் ஆச்சு. சரி, அந்த பிள்ளை என்கிட்ட சரி வர அணைய மாட்டேங்குது. நீங்க கேவலம் ஒரு சீட் கொஞ்சம் அணைச்சு விட்டீங்கன்னா சும்மா வேலை பார்த்து செலவு வாங்கிக்கங்க. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல எனக்கு அனுப்பி வைங்க. அனுப்பி நீங்க போயிருங்க. நான் எத்தனை கேட்கணும் அப்புறம் நீங்க அனுப்பி வைங்க. அதுவா நான் பார்த்துட்டு இது அணையமான பார்த்துட்டு நான் என்ன பண்றேன், தேவனம் போய் ஒரு 5 வருஷம் 10 வருஷமா அதுக்கப்புறம் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க முயற்சி பண்ணுங்க. சொந்தப்பட அழைச்சு பண்ணுறது பிள்ளை என்ன ஆகுங்க? ஆமா, இந்த இருக்கிற வீணையும் இந்த அடிக்க போகுது, இறந்து போயிருவீங்க. அழைத்து வாருங்கள். ஆசீர்வாதம். உங்க தங்கச்சி இருக்கீங்களே, எப்படி பேசுமா? ஏங்க என் தங்கச்சி மோதி பார்க்காதீங்க. பேசுமான்னா பேசு, அதோட நிப்பாட்டணும். என்னது மோதி பார்க்காதீங்க. எந்த குடும்ப கவனத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் உங்க குடும்பமே இப்படி அடாவடி பண்ணுவாங்கண்ணா? தெனா போட்டுங்க. நானே இப்படி அடாவடி வர சொல்லி அடாவடி கல்யாணம் செய்யறது நம்ம செலவடியா இருக்க கண்ணே வெள்ளையம்மா கனி Thank you.
ஆத்தாடி எத்தனை காட்டுக்குள்ள இப்படி பேயிடங்கள் சுத்துவதை முதல்ல சொல்லியிருந்தா நான் வேப்பிலையோட வந்திருப்பேன்ல. சாமி வீட்டை பக்கம் வந்திருந்தீங்கன்னா அறுவகை சுவையோடு உணவளிச்சிருப்போம். ஆமா, நீங்க சோத்த திங்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, சாமி வந்து காட்டை மட்டும் போற, அதனால அவருக்கு நம்ம வந்து நீ ஒன்ன பள்ளிக்கூடம் போகலாமா? அடி சொல்லி சொல்லி கேட்கலாமா? மனச சொக்க வச்சு பார்க்கலாமா? வாழ்த்துக்கள்மா, இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு. மேல நான் எத்தனை பெண்களை பாத்துருக்கேன், ஆனா எந்த பெண்கள் இல்லாத ஒரு சிறப்பு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? உண்மையிலே நீங்க ஏதோ பொம்பளை படுவது. நீங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா உள்ள போய் டூர் போயிட்டு வாங்க. தேவலோக வாசி இல்லையா, ரம்பை மேனகை, அது போல தேவலோக கண்ணியை போல இருக்கிறாள். அதனால அந்த பிள்ளையோட அழகை வர்ணித்தா எப்படி தெரியுமா வர்ணிக்கலாம் அந்த பிள்ளையோட? எந்த அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, இன்றென்ன கை சேர்ந்தது. சின்ன அழகு, சித்திரை அழகு, சிறு நெஞ்சை கொட்டி அழகு, இன்றென்ன தோல் தாய்ந்தது. எந்த உள்ளங்கையில் உயிரை வைப்பார், ஒரு சொல்லி மனசை தைத்தார், சுட்டு விழிப்பாதையில் சுகம் வைத்தார். நான் காதலின் கடல் எழுந்து விட்டு தரமுண்டு கொடுத்தார், எழுந்து விட்டு. என்ன அழகே, எத்தனை அழகே, கோடி மலர் கொட்டி அழகு, என்னென்று கை சேர்ந்ததே. அந்நேரம் ஒற்றை பார்வை கதை தானே ஆசித்தேன். இணையார் என்றால் இளைய என் உயிர் போக யோசித்தேன். நான் நாடு தூக்கம் கெட்டு இன்னுன்னை சந்தித்தேன். காற்றும் கடலும் நிலமும் அடித்தீ கூட திட்டேன். பாடித்தேரே உன்னை மலர் கொண்டு பூசித்தேன். என்னை நான் கிள்ளி இது நிஜம் தானா சோதித்தேன். இது போதுமே, இது போதுமே, இனி என் காதல் வான் போகுது. என்ன அழகே, எத்தனை அழகே, கோடி மலர் கொட்டி அழகு, என்னென்று கை சேர்ந்ததே. நாடே நாடோ யாரோ தானா, மில்லே மில்லே மாறினோ. நான் கொண்ட ஆசையெல்லாம் நான் நாடு ஆசைதான். உறங்கும் போதும் ஒழிக்கும் அறிவும் கொலுசின் ஓசைதான். நீ வீசும் பார்வையில் நெருப்பாச்சு நெஞ்சம்தான். வழியின் கொடுமை மொழிய அடித்தமிழ் வார்த்தை கொஞ்சம்தான். இன்றேதான் பெண்ணே உன் முழு பார்வை நான் கண்டேன். கைதொட்ட நேரம் என் முதல் மோட்சம் நான் கொண்டேன். மகராணியே, மலர்வாணியே, இனி என் நாவி உன் நாவியே. என்ன அழகே, எத்தனை அழகே,
அழகே என்றெந்த கை சேர்ந்ததே. சும்மா போவாப்ல என்ன நடக்குறீங்க? ஏய் நான் ஆசி வழங்க வந்திருக்கையா? ஆசி வழங்குறது நீ உத்தரவுலாம் கொடுக்கல சுவாமி. அப்படியே ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போங்களேன். நான் முடிவெடுத்தேன். நம்மளும் நாளைக்கு கேசட் போடலாம். என்ன காரணம்னா உன்னை தேவலோகம்லாம் கூட்டி போகணும்னு நினைச்சேன். நான் நினைச்சது உண்மைதான். வேணாம் யமதர்ம மாவம் அவன் மாவம் நம்ம வேணாம். இங்கே 500 பேருக்கு இப்ப டிக்கெட் அந்த ஒரு சக்தி நீ வச்சுக்கிறியா? வீட்டை கட்டி பால் காய்ச்சல் சிரமப்படுற ஆளு கட்டின வீட்டுக்கு தானா குடியிருங்க. நல்ல மனுஷன் போல பாலிய பிள்ளாண்டு இப்படிப்பட்ட ஆளை நான் குடும்பம் நடத்த முடியுமா? ஏன் முடியாது? அடுத்த வழி அறியாதா? வள்ளியை அழைத்து வாருங்கள். தங்கச்சி வள்ளி வள்ளி ஒரு வேற சோக பாட்டு கிடையாது. வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் மனம் குளிர. காதலனுக்கு எப்படி கவிதை எழுதுன்னு தெரியாம முடிக்க பாட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உட்காந்து ஒப்பறிக்க என்னங்கிற ஏய் எதுக்கடா கூப்பிட்ட? வர வர உனக்கு அறிவு வெளியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. சொல்லுடா. நம்ம இடத்துக்கு காவல் வந்த நேரத்துல ஒரு சாமி புஷ்ஷுன்னு வந்தாரு. நான் அந்த பஸ்ல போட்டேன். என்ன சாமி? யாரா ஒரு பேரு என் பெண்ணமே
நாரதரா நம்ம இடத்துல இருக்கா பெரியவங்களை வரவேற்கீங்களா? ஏப்பா நான் பால் கொடுத்தேன், உங்க அண்ணன் பழம் கொடுத்தாரு, லப்பு குடிச்சாரு, குடிச்சாரு. நெஞ்சு பெருக்க மாட்டேன். என்ன பார்த்தாலும் உடம்பும் பெருக்க மாட்டேங்குது. அது அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உடனே கூப்பிடுங்க. வாங்க சாமி. சாமி உனக்கு வர வேணுமா? ஒரு 2 சேர வாங்கி கொடுங்க சாமி. சீனா பெருச்சு ஒரு 10 மாதிரி இருக்கு. ஆனா உங்களுக்கு பொண்ணு ரோடுதான் சிரமமா. அதை பத்தி நீ கஷ்டப்பட வேண்டாமா? நான் இருக்கேன். ஏய் பொண்ணு பார்க்கன்னு சொன்னேன். சரி குழப்பத்தை இல்லையா? உங்க சித்தப்பா வேற நாடகம் வந்திருக்காங்க. மாமனார் வந்திருக்காரா? வாழ்க பிள்ளாடு. போயிட்டு வரா சாமி. வர வேணுமா? எனக்கு ஒரு ஆசை. இவருக்கு வீரத்தேவன் பேர் வச்சிருக்காங்க. அதாவது பேருக்கு ஆளுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன் நல்லா தானே இருக்க முடியும்? வீரமுள்ள ஆம்பளை எப்படி இருக்கணும்? நல்லா கம்பீரமா கம்பீரமா அப்படியே சிங்கம் வந்து நின்ற மாதிரி. இந்த மாதிரி என் மாமலையை தூக்கி போட்டு வந்துருக்கேன். நல்ல ஆம்பளையா போன மேடல் இந்த பவன் நீங்க கட்டிங்க அப்படியே நான் அந்த கூட அந்த பையன் விடலையா? அதனால இவருக்கு உங்க வாய் நார பேர் வைங்க. இவனுக்கா எப்படியோ விடியறதுக்குள்ள நாரி இறங்கும். அது தயாரா இருக்க உண்மையிலே உங்களுக்கு பார்க்கிற பொழுது ரொம்ப நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா காட்டில் காவல் பார்க்கறீங்க. காட்டில் நிறைய மிருகங்கள்லாம் நடத்துவாங்க. ஆமா சாமி. அதெல்லாம் மிருகங்களுக்கு பாதுகாப்பா யார் இருக்கணும்? பூனை, எலி, கருப்பாம்பூச்சி, பல்லி எல்லாம் வரும். அது இல்ல காட்டுல புலி, கரடி, சிங்கம், பன்றி, கரடி, புலி, சிறுத்தை அனைத்து மிருகங்களுமே வரும். ஆமா. விரட்டுறது யார் இருக்கு? உங்க வருதுதான். ஒரே ஒரு சிங்கம் வந்து நேரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பங்கம் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஒரே புலி வந்து நேரத்துக்கு தீ, புலி, அந்த என்ன சொல்ற? நாளா புலிய கொண்டே கரைச்சிருவேன். கரைக்க முடியலமா? கடிக்க முடியும். இப்ப நீங்க சொன்னதை வச்சு உங்களுக்கு பேர் வரலாம்ன்றீங்க. எப்படி? இப்ப மதுரையிலே காவல் வந்த வீரர் என்ன வீரர்? மதுரை வீரர். பருத்தியூரே காவல் வந்த வீரர் என்ன வீரர்? பருத்தி வீரர். இப்ப அவர் புலிகிட்டே தீய கட்ட வீரன். நீ போற சொல்லுவாங்க நான் போறா மாதிரியா? நாளைக்கு என் பிள்ளைக்கு பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தணும். சேர்த்தனப்ப அப்பா யாரு கேட்பாங்க? அப்ப என்ன சொல்ற? தீய கட்ட வீரர் என்ன வீரர்?